பிராண்டிங்க மெஷர் பண்ணும்போது 3 கீ ஏரியாஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ROI கணக்கெடுக்கிறதுக்கு இந்த 3 ஆஸ்பெக்ட்டையுமே நீங்க எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ட்ரூ பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அவேர்னஸ், லாயல்டி, என்கேஜ்மென்ட். இந்த 3 விஷயத்தையுமே மெஷர் பண்ணணும். ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் கீழ என்னென்ன வருங்கிறத நான் சொல்றேன். இப்ப அவேர்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வர டிராஃபிக்க சொல்லலாம். நம்ம பிளாக்ஸுக்கு வர ரீடர்ஸ் சொல்லலாம். நம்ம நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைபர் சொல்லலாம். இது எல்லாமே வந்து அவேர்னஸ்க்குள்ள வரும். இதெல்லாம் வந்து நீங்க ஆட் ஸ்பெண்டே பண்ணாம இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, யுவர் பிராண்டிங் இஸ் டூயிங் சம் ரியல் வொர்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 2வது பார்த்தோம் அப்படின்னா, லாயல்டி. லாயல்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேசிக்கா நீங்க குடுக்குற ரெஃபரல் ரிவார்ட்ஸ மக்கள் ரெடீம் பண்றாங்க. இல்ல நெறைய நியூ கஸ்டமர்ஸ் ரெஃபரல்ஸ் மூலியமா உங்க டேட்டாபேஸ்க்கு வந்திருக்காங்க. அதாவது நீங்க ஆட் ஸ்பெண்டே பண்ணல. ப்ரீவியஸா உங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்குன கஸ்டமர்ஸ் மத்தவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி கம்பெனிக்கு கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து லாயல்டி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க, உங்க லாயல்டி புரோகிராம்ல இன்வால்வ் ஆயி, நெறைய விஷயங்கள் ரெடீம் பண்ணியிருக்கிறாங்க. இல்ல அதுல இருக்கிற லாயல்டி புரோகிராம் கூட இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இன்னொரு மெட்ரிக் டூ ட்ராக். ஸோ இந்த 2ம் முடிச்சாச்சு. 3வது பார்த்தோம் அப்படின்னா என்கேஜ்மென்ட். என்கேஜ்மென்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி தான் உங்க சோசியல் மீடியா. உங்க சும்மா பொங்கல் வாழ்த்து, கிறிஸ்மஸ் வாழ்த்து போஸ்ட் எல்லாம் இல்லாம, நீங்க ஆக்சுவலா ஒரு பிராண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பீங்க. அந்த பர்ட்டிகுலர் செட் ஆஃப் போஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் என்கேஜ்மென்ட் வந்திருக்கு, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஷேர்ஸ் வந்திருக்கு, மக்கள் அது கூட எப்படி இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க, அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்கேஜ்மென்ட் வந்து ஈஸியா மெஷர் பண்ண முடியும். ஸோ பிராண்டிங்க மெஷர் பண்ணும்போது இந்த 3 கீ ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கோல்டன் ரூல் மாரி பிராண்டிங்க மெஷர் பண்றதுக்கு. அவேர்னஸ், லாயல்டி, என்கேஜ்மென்ட். சரி, இப்போ பிராண்டிங் வந்து நெறைய பண்ணியாச்சு. இப்ப நம்ம இன்டைரக்ட்டா நெறைய மெட்ரிக்ஸ் மெஷர் பண்ணோம். கரெக்ட்டா? ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம மெஷர் பண்ண எல்லா மெட்ரிக்ஸுமே நீங்க மார்க்கெட்டிங்க்கு டூ சம் லெவல் கலெக்ட் பண்ற மெட்ரிக்ஸ தான் நம்ம திரும்பி ரீயூஸ் பண்றோம். பட் ஆனா, பிராண்டிங்க்குன்னு சொல்லி ஒரே ஒரு எக்ஸாக்ட் மெட்ரிக் இருக்கு அத மெஷர் பண்றதுக்கு. அது பேரு NPS. நெட் ப்ரமோட்டர் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்பிஎஸ்னா என்னன்னா சிம்பிளா சொல்றேன். அதாவது ஒரு கஸ்டமர் ஹவ் லைக்லி ஆர் தே டூ ரெக்கமெண்ட் யுவர் பர்ட்டிகுலர் பிராண்ட் ஆர் யுவர் ப்ராடக்ட் ஆர் யுவர் சர்விஸ் டூ அனதர் கஸ்டமர். இதுதான் வந்து நெட் ப்ரமோட்டர் ஸ்கோர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். 10 டூ 1ல ரேட்டிங்ல போடலாம். இல்ல நீங்க 5 ஸ்டார் வாங்கிட்டு ஸ்டார் ரேட்டிங் போடலாம். ஸோ இது வந்து ஒரு குவான்டிடேட்டிவான ஒரு நம்பர். ஓகே. ஆனா ஐ வுட் சஜெஸ்ட் டூ டூ இட் வித் ஃப்ரம் 10 டூ 1 ஆஸ் அ நம்பர். ஓகே. இதுல 9 டூ 10 அப்படின்னு போட்டீங்கன்னா அவங்கலாம் ப்ரமோட்டர்ஸ். 7 டூ 8ன்றதுனா அவங்கலாம் பாசிவ்ஸ். 0 டூ 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்கலாம் டிட்ராக்டர்ஸ். ஸோ இந்த 0 டூ 6ன்ற கேட்டகரியில இருக்கிறவங்க கண்டிப்பா உங்கள யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா ஐ வுட் சஜெஸ்ட் கோ டாக் டூ தெம் அ லாட். அவங்களோட ப்ராப்ளம்லாம் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம நீங்க பெர்சனலா சால்வ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, அத விட பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் உங்களுக்கு எதுவுமே கிடையாது டூ கோ அண்ட் ரெக்கமெண்ட் யூ டூ அனதர் பெர்சன். இந்த 7 டூ 8 இருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கி. அதாவது உங்க சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சலூன் வச்சிருக்கீங்க. ரூ. 1000க்கு நீங்க ஹேர் கட் பண்ணிட்டு பியர்ட் ட்ரிம் பண்ணி அனுப்பி விடுறீங்க. பட் ஆனா, தே வில் ஃபீல் லைக் ஓகே இத வந்து ஒரு ரூ. 700க்கு பண்ணியிருந்தா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்திருப்பேன். அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் அந்த 7 டூ 8 அவங்கள பத்தி நம்ம பெருசா வொரி பண்ணிக்க தேவையில்ல. இந்த 9 டூ 10 இந்த ரேட்டிங் போடுறாங்க தெரியுமா? அவங்க தான் உங்களோட மோஸ்ட் லாயல் கஸ்டமர்ஸ். இவங்கள தான் வந்து நீங்க ரீடார்கெட்டிங்கும் பண்ணணும். அவங்கள்ட்ட தான் நெறைய ரெஃபரல்ஸும் வாங்க ட்ரை பண்ணணும். அந்த மாரி மக்கள்ட்ட டெஸ்டிமோனியல்ஸ் வாங்குங்க. ஸோ பேசிக்கா சொல்லணும் அப்டின்னா, அவங்கள அனாய் பண்ணாம எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் மில்க் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் மில்க் பண்ணுங்க. அண்ட் நெட் ப்ரமோட்டர் ஸ்கோரோட யூசுவலா ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. பட் யூ கேன் கோ டூ ஒன் மோர் லெவல் அண்ட் ஆஸ்க் அனதர் கொஸ்டின். அதாவது நீங்க இந்த ரேட்டிங் போட்டதுக்கான காரணம் என்ன? இந்த காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வொர்க் ஆகுதுங்கிறதும் தெரியும். காரணம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன வொர்க் ஆகலங்கிறதும் தெரியும். அதே சலூன நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒருத்தர் 10 ஸ்கோர் போடும்போது அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? உங்க பார்பர் வந்து ரொம்ப நல்லா என்ட்ட இன்டராக்ட் பண்ணாரு. உங்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க ஆக்சுவல் சர்விஸ விட, ஆக்சுவல் ப்ராடக்ட்ட விட, நீங்க குடுத்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க மோர் வேல்யூபிளா யோசிச்சிருக்காங்க. ரைட்டா? அதே மாரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் போட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்ட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்லுவாரு? ஏசி வொர்க் ஆகல, மியூசிக் ரொம்ப லவுடா இருந்துச்சு, பார்பர் ஒழுங்காவே வெட்டல, என் முடியில வந்து சொட்ட தெரியுது, இப்படின்னு 1008 பிரச்சனை சொன்னாங்க அப்படின்னா, இட் இஸ் டைம் டூ கோ அண்ட் டாக் டூ யுவர் ஆக்சுவல் எம்ப்ளாயீஸ். இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, என்பிஎஸ்ஸ வந்து நீங்க 2 ஸ்டேஜ்ல எடுத்து வொர்க் பண்ணீங்க அப்படின்னா, என்பிஎஸ் உங்களுக்கு டிராஸ்டிக்கான ரிசல்ட் குடுக்கும். என்பிஎஸ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. டில் டேட் ஆப்பிள் கூட இந்த என்பிஎஸ்ஸ பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் சிம்பிளா என்பிஎஸ் எப்படி மெஷர் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க ஃபோன்ல வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்க அந்த ஆப்ல ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் இன்டராக்ட் பண்ணோனே அது பாப்பப் வரும். டெல் அஸ் ஹவ் வி டிட் அப்படின்னு சொல்லிட்டு Play Storeலயோ, ஆப் ஸ்டோர்லயோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும். நீங்க 5 ஸ்டார்ஸோ, 4 ஸ்டார்ஸோ தொட்ட உடனே ரைட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பேசிக்கா இதுதான் என்பிஎஸ். இத வந்து ஸ்டார் ரேட்டிங்ல பண்ணா யூசருக்கு சிம்பிளா இருக்குன்றதுக்காக பண்றாங்க.
பட் நீங்க ஆஃப்லைன்ல இத எடுக்குறீங்க அப்படின்னா, ப்ரிஃபரபிளி கோ வித் த நம்பர்ஸ் கேம். இதுதான் என்பிஎஸ். ஸோ இப்போ ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணிக்கலாம். நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு 10, 15 லட்சம் பண்ணி, இல்ல இயர்லி ஒரு 3-4 க்ரோர்ஸ் டர்ன் ஓவர் பண்ற ஒரு பெரிய பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து சோசியல் மீடியால நல்ல ஃபாலோயிங் இருக்கு. மக்கள் வந்து நெறைய இடத்துல உங்கள பத்தி பேசுறாங்க. உங்கள பத்தி நெறைய யூஜிசிலாம் போடுறாங்க. யூஜிசி இன் த சென்ஸ் யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட். அதாவது நீங்க ப்ராம்ப்ட்டே பண்ணாம, பேவே பண்ணாம, அவங்களா அந்த பிராண்டோட இன்டராக்ஷன பத்தி போடுறாங்க. இல்ல உங்க பிராண்ட் பிரேக் டவுன் பண்ணி இந்த மாரி 4 பேரு கேஸ் ஸ்டடி போடுறாங்க. ஸோ இந்த மாரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த இடத்துல முக்கியமான ஒரு எலமெண்ட் வந்து தேவைப்படுது. இது பேர் தான் சோசியல் லிசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோசியல் லிசனிங் பண்றதுனால நமக்கு பிராண்ட் சென்டிமெண்ட்ட நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ சோசியல் லிசனிங்னா ஒண்ணுமே இல்ல. பேசிக்கா சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்கிராப் பண்ணி, ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனையும் டேட்டாவையும் எடுத்துட்டு வந்து, உங்க பிராண்ட மக்கள் எப்படி பெர்சீவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ரியல் டைம் டேட்டா குடுக்குறது தான் இந்த சோசியல் லிசனிங். அந்த ஸ்கோர் பேர் தான் பிராண்ட் சென்டிமென்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து மேனுவலா பண்றது ரொம்ப கஷ்டம். பட் இஃப் யூ ஆர் ஆர்கனைசேஷன் தட் ஹேஸ் ஒரு லைக் 800,000 எம்ப்ளாயீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டூல நீங்களே இன்டர்னலாவும் பில்ட் பண்ணலாம். பட் ஆனா ப்ரிஃபரபிளி பிராண்ட் வாட்ச், பிராண்ட் 24 இந்த மாரி நெறையா ஆரஞ்ச் மந்த்ரா இந்த மாரி நெறையா சோசியல் லிசனிங் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஏதாவது ஒரு டூலுக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிட்டு இந்த விஷயத்த நீங்க பண்ணிக்கலாம். இந்த விஷயம் பண்றதுனால வாட் யூ வில் கெட் டூ நோ இஸ் தட் பீப்பிள் ஆக்சுவலா உங்கள பத்தி என்ன பேசுறாங்க? பீப்பிள் வந்து உங்கள என்ன நெனைக்கிறாங்க? இப்போ உங்களோட கமெண்ட்ஸ்ல உங்கள பத்தி LinkedInல போஸ்ட் போடுறாங்க, Twitterல ட்வீட் போடுறாங்க அப்படின்னா, என்னென்னலாம் சொல்றாங்க அப்படிங்கிறது ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது எங்க நடக்கும் அப்படின்னா, சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் நம்ம பிராண்டுக்கு. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்போம். அது நெகட்டிவா இம்பாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இம்பாக்ட்ட நம்ம அடியோட இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து 1, 2 போஸ்ட் சோசியல் மீடியால வரும்போதே நம்ம பிச்சு எறிஞ்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நோ வே நான் சொல்றது வந்து அந்த போஸ்ட்ட வந்து சோசியல் மீடியாலருந்து ரிமூவ் பண்றது இல்ல. அந்த ப்ராப்ளம முன்னாடியே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அத ஃபிக்ஸ் பண்றது. ஸோ நான் ரீசென்ட்டா LinkedInல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது ஹவ் டூ ராயலி ஸ்க்ரூ அப் அ லாயல் கஸ்டமர்ன்னு போட்டு, ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ எக்ஸாம்பிளா போட்டிருந்தேன். பட் ஆக்சுவலா அவங்க இந்த மாரி சோசியல் லிசனிங் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இத உடனே சரி பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வேக்ஃபிட் வந்து எப்படி இதே தப்ப பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப வருஷமா வேக்ஃபிட்டோட லாயல் கஸ்டமர். ஒரு 1.2 லேக்ஸ், 1.3 லேக்ஸ் கிட்ட அவங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். நான் ரொம்ப வருஷமா லாயல் யூசர். ஆனா அவங்க எனக்கு கஸ்டமர் சப்போர்ட்ல ஒழுங்காவே ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்படின்னு சொல்லிட்டு வேக்ஃபிட் இந்த மாரி பண்ணிட்டாங்கன்னு போட்டிருந்தேன். வித்தின் 1 ஆர் 2 ஹார்ஸ் மொத்தமா டீம் ரீச் அவுட் பண்ணாங்க. என் ப்ராப்ளம் ஃபுல்லா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஐ அம் ரைட் நவ் வெரி ஹேப்பி. ஸோ இந்த மாரி விஷயங்கள நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா, சோசியல் லிசனிங் டூல்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ உங்க பிராண்ட் வந்து இஃப் யூ திங்க் யூ ஆர் இன் தட் லெவல் மாசம் ஒரு $200 ஒரு $150 ஸ்பெண்ட் பண்ற நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா, இத கண்டிப்பா பண்ணுங்க. இது ஒரு மேண்டேட்டரியான விஷயமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. யூ கேன் ஹையர் பீப்பிள் டூ ஹெல்ப் யூ டூ த சேம். இது வந்து மேனுவலா நீங்க ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னா, உங்க சோசியல் மீடியா மேனேஜரோ, இல்ல உங்க Instagram அக்கவுண்ட், LinkedIn அக்கவுண்ட், YouTube அக்கவுண்ட் ஹேண்டில் பண்ற ஆள்னாலயே இத மேனுவலா வந்து ஸ்கிரைப் பண்ண முடியும். ரைட். ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் தேர். வென் யூ ஃபீல் லைக் அது பத்தல அப்படிங்கிறப்ப, இந்த மாரி டூல்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாரி விஷயத்த ட்ராக் பண்ணும்போது, ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ட வந்து கான்ஸ்டன்ட்டா நோட்டீஸ் பண்ணுங்க. அதாவது உங்க கீவேர்டும், காம்படிட்டர் கீவேர்டும் எப்படி இருக்கு? எப்படி வந்து ஈக்குவலா பெர்ஃபார்ம் ஆகுது? அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கா Googleல வந்து நம்ம கீவேர்ட்ஸ் போட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் தெரியுமா? இந்த கீவேர்டுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு. இந்த கீவேர்டுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்போது, உங்க பிராண்ட வந்து மக்கள் எப்படி பர்சீவ் பண்ணி பேசுறாங்க? உங்க காம்படிட்டர் எப்படி பெர்சீவ் பண்ணி பேசுறாங்க? அப்படிங்கிற இந்த டிஃபரன்சியேஷன தெரிஞ்சுக்கோங்க. இது பண்ணா மட்டும் தான், உங்க பிராண்டோட லாயல் கஸ்டமர்ஸ் எங்கெல்லாம் பில்ட் ஆகுறாங்க? எங்கெல்லாம் வந்து உங்க பிராண்ட்லருந்து ஷிஃப்ட் ஆயி உங்க காம்படிட்டர் ப்ராடக்ட்ட போறாங்க? அப்படிங்கிற மெட்ரிக்ஸ உங்களுக்கு ட்ராக் பண்ண முடியும். இதே மாரி நீங்க ஒரு பெரிய பிராண்டா இருந்தா, நெறைய இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன்ஸ் பண்ணுவீங்க. ரைட்? ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொலாபரேஷன் மூலியமா உங்களுக்கு வர லீட்ஸோ, உங்களுக்கு வர கமெண்ட்ஸோ, உங்களுக்கு வர ரெஸ்பான்ஸஸோ எப்படி இருக்குன்னு ட்ராக் பண்றதுக்கு இந்த மாரி சோசியல் லிசனிங் டூல்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க ஒரு 10, 15 இன்ஃப்ளூயன்சர் கூட கொலாபரேஷன் வீடியோ போட்டிருப்பீங்க. சில இதுல நல்ல லீட்ஸ் வந்திருக்கும். சில இதுல நல்ல லீட்ஸ் வந்திருக்காது. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்காது. பட் ஆனா கமெண்ட் செக்ஷன்ல போய் போனீங்க அப்படின்னா, யூசர்ஸ்க்கு நெறைய இடத்துல ரியல் ப்ராப்ளம்ஸ் மேபி இருந்திருக்கலாம். பட் இத வந்து மேனுவலா உட்காந்து ஒரு ஆள் பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் இந்த மாரி டூல்ஸ இன்வெஸ்ட் பண்ணி, டூல்ஸ் வாங்கி, இத நீங்க சென்டிமென்ட் அனலைஸ் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஈசிலி ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். ஸோ இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் அண்ட் இஃப் யூ திங்க் யுவர் பிராண்ட் நீட்ஸ் இட், டெஃபினெட்லி கோ அஹெட் அண்ட் பை தீஸ் டூல்ஸ். இதுக்கு என்ட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நான் எந்த பிராண்ட் கூடயுமே அஃபிலியேட் பண்ணல இன்னும். அதனால ஜஸ்ட் கோ கூகுள் இட். விச்செவர் யூ ஃபைண்ட் இஸ் வொர்தி ஃபார் யூ, கோ அஹெட் அண்ட் யூஸ் தட். ஃபைனலா உங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு கஸ்டமர்ஸும் இல்ல, பண்றதுக்கு வழியும் தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியாம சம்டைம்ஸ் ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல இருப்பீங்க. இல்ல மேபி நீங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில டேட்டாஸ்லாம் தேவைப்படும், இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும். மார்க்கெட்ல போய் உங்களோட ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம சர்வேஸ் அண்ட் ஃபோக்கஸ் குரூப்ஸ் வந்து நம்ம மெயினான ஆஸ்பெக்ட்டா எடுத்துக்க போறோம்.
இந்த நெறைய டெக் சீரிஸ்லலாம் பார்த்துருப்போம். அங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபோக்கஸ் குரூப்ஸ் இருக்கும். ஒரு 10, 15 பேர் வந்து ஒரு ரூம்ல உட்காந்துருப்பாங்க. ஒரு மாடரேட்டர் வந்து இருப்பாரு. ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட எல்லா யூசர்ஸ் கையிலயும் குடுத்து, அத யூஸ் பண்ணி பார்க்க வச்சு, ரியல் டைம்ல இன்டராக்ட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குவாங்க. அத வந்து ப்ராபப்ளி வீடியோ டாக்குமெண்ட் பண்ணி அந்த ஃபவுண்டர், ஓனரோ இல்ல ப்ராடக்ட் டெவலப்மென்ட் டீமோ பேக் எண்ட்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த போலீஸோட அந்த செட்டப் மாரி இருக்கும் தெரியுமா? உள்ள இருக்கிறது வந்து வெளிய தெரியாது. வெளிய இருந்து உள்ள பார்த்தா மட்டும் தெரியும். அந்த மாரி ஒரு நல்ல மிரர் கிளாஸ்ல உட்காந்துட்டு, இந்த மாரி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது எதுக்கு அப்டின்னா, ரியல் வேர்ல்டுல கஸ்டமர்ஸ் இந்த ப்ராடக்ட்டோட இன்டராக்ட் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்றாங்க? ஸோ, இந்த பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம். இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி நான் படிச்சேன். Swiggyலயும், Zomatoலயும் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, யூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 30, 40 செகண்ட்ஸ் Zomato யூஸ் பண்ணுவாங்களாம். அப்புறம் ஒரு 40, 50 செகண்ட்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆயிருவாங்க. திரும்பி வராங்க. திரும்பி Zomato யூஸ் பண்றாங்க. திரும்பி இன்ஆக்டிவ் ஆயிடுறாங்க. அப்புறம் போயிட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க. சம்டைம்ஸ் அந்த மாரி இன்ஆக்டிவ் ஆயிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த டைம்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கா என்ன டேட்டா நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதே ப்ராடக்ட் அதே ரெஸ்டாரண்ட்ல அதே ஃபுட்ட வாங்குறதுக்கு Swiggyல என்ன ரேட்டு, Zomatoல என்ன ரேட்டுன்னு சொல்லி யூசர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, இந்த மாரி சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு ஃபோக்கஸ் குரூப்ஸ் பண்ணும்போதும் கிடைக்கலாம். இது இல்ல அப்படின்னா, ஆன்லைன் சர்வேல பண்ணும்போதும் நல்லா தெரிஞ்சுக்கும். ஸோ, இந்த ஆன்லைன் சர்வேங்கிறது ஒரு ரொம்ப எஃபெக்டிவான டூல். இது பேசிக்கா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன Google ஃபார்ம்லயோ, இல்ல ஏதாவது ஒரு ஃபார்ம் பில்டர்லயோ போட்டுட்டு, ஆன்லைன்ல நம்ம சர்க்குலேட் பண்ணுவோம். ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச கம்யூனிட்டீஸ், இல்ல Redditல, இல்ல Twitterல, Instagramல அங்கலாம் போட்டு இத ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி டேட்டா கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லப்பா எனக்கு எங்கேயுமே ஆடியன்ஸ் இல்லப்பா. ஆனா வந்து எனக்கு டேட்டா வேணும். இல்ல இன்னொரு சினாரியோ இருக்கும். இன்னொரு சினாரியோனா என் ஆடியன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பயாஸ்டா இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாவே பேசுறாங்க. எனக்கு ஆக்சுவல் நெகட்டிவ் ஃபீட்பேக்கே கிடைக்கல. என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னே தெர்ல. அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன இத பண்ணி தர்றதுக்கு தேர்ட் பார்ட்டி ஃபர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க நியூட்ரலான அன்பயாஸ்டு டேட்டாவ வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆஃப்லைன் சர்வே பண்ணுவாங்க. சம்டைம் ஆன்லைன் சர்வே பண்ணுவாங்க. அவங்க பேசிக்கா Google Ads ரன் பண்ணியோ, இல்ல வேற ஏதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியோ, இந்த சர்வேல ஃபார்ம் ஃபில் பண்ண வச்சு, அது உங்க பிராண்டுன்னு எங்கேயுமே சொல்லாம, அந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணி உங்கள்ட்ட குடுப்பாங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு நீங்க ப்ராடக்ட் லான்ச்‌க்கோ, இல்ல உங்க பிராண்டோட நெக்ஸ்ட் ஸ்டெப்‌க்கோ, இல்ல உங்க பிராண்ட் கேம்பெயினுக்கு நீங்க பண்ண போற அடுத்த ஸ்டேஜ்‌க்கோ ஈஸியா முடிவெடுத்துக்கலாம். இது யாரெல்லாம் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க மந்த்லி ஒரு 3-4 லேக்ஸ் ரெவென்யூ பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த டேட்டாவ எடுத்துக்கோங்க. எய்தர் ஃப்ரம் யுவர் ஆடியன்ஸ் ஆர் ஃப்ரம் அ ராண்டம் தேர்ட் பார்ட்டி கம்பெனி. இந்த டேட்டாவ எடுத்து கண்டிப்பா ட்ராக் பண்ணுங்க. சோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் ஆக்சுவல் கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர்.